அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே மேலவாசலில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அதிக அளவில் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் குப்பை கூளங்களாகவும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரால் ஏற்படும் துர்நாற்றத்தாலும் மக்கள் வாழவே தகுதியற்ற நிலை காணப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கழிவுநீருக்கு மத்தியில் உள்ள குழாயில் வரும் நீரையே மக்கள் குடிநீராய் பிடிக்கும் அவலமும் காணப்படும் நிலையில் இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக ஹர்ஷினி, தூங்கா நகர் என்று சொல்லக்கூடிய மதுரையில் பார்த்தோமேனால் தற்போது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அவல நிலை இருந்து வருகிறது. நான் நிற்கக்கூடிய இந்த பகுதி மத்திய தொகுதிக்குட்பட்ட பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய மேலவாசல் பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோமேனால் தமிழ்நாடு குடியிருப்பு வளாகங்கள் மற்றும் குடிசை மாற்று வீடுகள் என கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி, அதாவது மதுரையிலிருந்து பிற நகர் பகுதிகளுக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய மேலவாசல் பகுதி. மதுரையில் இருக்கக்கூடிய 100 வார்டுகள் உள்ளடக்கிய மாநகராட்சி பகுதிகளிலே நடைபெறக்கூடிய தூய்மை பணியாளர்கள் குடியிருக்கக்கூடிய இந்த பகுதியில் அவர்கள் பகுதியிலேயே தூய்மை இல்லாத ஒரு நிலை இருந்து வரக்கூடிய வேளையில் தற்போது நம்ம ஒளிப்பொலிவர் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை கூட பார்த்தோமேனால் குடிநீர் முதல் சாலை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே கழிவுநீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. சாதாரணமாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாகவும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு அனுதினமும் இந்த கழிவு நீரிலே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருவதால் தொற்று பரவும் அபாயத்திலும் அவர்கள் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக மதுரை முழுவதுமே தூய்மை பணி மேற்கொள்ளக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அவர்களுக்காக தூய்மை பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் வராத ஒரு நிலை இருந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோமானால் வாரத்தில் 4 நாட்கள் வரக்கூடிய குடிநீர் முதற்கொண்டு இந்த கழிவுநீர் கலந்து வருவதாக அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வரக்கூடிய வேளையிலே தொற்று பரவும் அபாயத்திற்கு முன்னதாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய வேளையில் மதுரையில் முழுவதுமாக இருக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பணியாளர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் தொற்று பரவும் அபாயத்தில் அந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை கூட பார்த்தோமானால் முழுவதும் கழிவுநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையிலே அந்த பகுதி மக்கள் முழுவதும் வரக்கூடிய அதிகாரிகளை முற்றுகையிடக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஹர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.